வெல்கம் கைஸ், yet another வீடியோ ஃப்ரம் அவர் சேனல் ஆஃப் எஸ்எம்ஜேஸ் நக்கிள் பால். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து தேர்ட் டெஸ்டோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ வி வில் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீக் வீடியோல வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஃப்ரெஞ்ச் கட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஆன்சர் என்ன இல்லைன்னா எக்ஸ்பிளேஷன் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெஞ்ச் கட் இஸ் நத்திங் பட் அன்இன்டென்ஷனல் ஷாட் பை அ பேட்ஸ்மேன். ஸோ அது வந்து இன்னர் எட்ஜில் பட்டு இட் வில் டிராவல் டுவர்ட்ஸ் அ கீப்பர் ஃபார் ரன்ஸ். கீப்பரை தாண்டி ரன்ஸ்க்கு போறதா ஃப்ரெஞ்ச் கட். அது இன்னர் எட்ஜா பட்டு போறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரெஞ்ச் கட். ஸோ வி வில் go into the review of this third test. So Shankar, Naveen, welcome to the video. So நீங்க உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்க, எப்படி போச்சு தேர்ட் டெஸ்ட்ங்க? ஹாய் கைஸ், எனக்கு என்னன்னா நம்ம இந்த கடைசி அந்த ஒரு 4th 5th டே வந்து ஃபைட் பண்ணதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா தான் தெரியுது. ஏன்னா டுவர்ட்ஸ் மெல்போர்ன் போறப்போ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட போறோம். சின்ஸ் அவங்க அந்த அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க அந்த லாஸ்ட் நாள் விட்ட 7 விக்கெட்டுமே கூட. பட் வந்து நமக்கு எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. ராகுலோட நாக்கு, ஜடேஜாவோட நாக்கு, அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த 10-11 பும்ரா, ஆகாஷ் தீபார்ன நாக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு அந்த இனிஷியலா நம்ம ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் 2 days சொதப்பிட்டாலுமே கடைசியா நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்பயும் 3-1 ஜெயிச்சா கூட வி ஆர் த்ரூ டு WTC. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலுமே ஸ்டில் வி ஹேவ். அதனாலதான் ஆக்சுவலா வந்து அந்த ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணப்ப எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருந்ததெல்லாம் வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க, இது என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. பட் வந்து அதோட ரீசன் வந்து சீரிஸ் ஸ்டில் அலைவ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம். வந்து பவுலர் நாக்ஸ் கொஞ்சம் இருந்தது, பேட்ஸ்மேன் நாக்ஸ்லாம் இங்க கிடையாது. ஆக்சுவலா 2 பேர் ஓகே, அவங்க கொடுத்தனா ஒரு பெஸ்ட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு ரன் ரேட்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணதை வந்து ஆக்சுவலா பவுலிங் வந்து நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா தேர்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ மும்ராவா இருக்கட்டும், சிராஜ், ஆகாஷ் தீப், ஸோ 3 பேருமே நல்லா தான் போட்டாங்க. ஸோ இது ஐ மீன் அகைன் அந்த 5th டேவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா 3 பேர் போட்டதுமே நல்ல ஒரு ஸ்கில், ஆக்சுவலா நல்ல பவுலிங் செட் இருந்தது. பட் உண்மையிலே பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 பேட்ஸ்மேன் வந்து இந்தியா ஃபாலோ பண்ண காப்பாத்தினது வந்து அவ்வளோ அவங்களோட ஐ மீன் குஷியா இருந்தாங்க ஆக்சுவலா ஒரு சைடு. அதெல்லாம் வந்து சொல்ல போனா கோலியும் ரோஹித்தும் அடிக்க வேண்டிய விஷயம். பட் லாஸ்ட் 2 பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணாங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் நடந்தனாலதான் தேர்ட் டெஸ்ட் நம்ம கையை ஐ மீன் டிரா ஆச்சு ஆக்சுவலா. இல்லைன்னா நம்ம கையை விட்டு போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மா போன மேட்ச் அடிப்பாங்கன்னு யாரோ சொல்லிட்டு ரோஹித் சர்மாக்குலாம் நான் சொல்லவே இல்லை. அவனை நான் நம்பவே மாட்டேன் எப்போதும். ரோஹித் சர்மா நான் ரோஹித் சர்மா அடிப்பாருன்னு சொல்லவே இல்லை. நம்ம சூஸ் பண்ணவே டாப் 5ல ராகுல சூஸ் பண்ணவே இல்லை. ஸ்கோர் கார்டு பாத்துடலாம். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 445 வச்சு நல்லா செஞ்சு விட்டாங்க 2 பேரும். ஸ்டீவன் ஸ்மித்தும் சரி, டிராவிஸ் ஹெட் தலைவலி தான். அந்த தலை எப்பதான் போகுதுன்னு தெரியல. ஓகே, ஆனா ஹெல்மெட்டை தூக்கி காமிச்சிடான் பேட்ல வச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க தான் இப்படி விளையாண்டாலும் தெரிஞ்சு தெரியல. 87க்கு 7 விக்கெட் புஷ். அவன் ஃபாஸ்டா டெக்ளேர் பண்ணதை செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா 87 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்க டிக்ளேர் பண்ணுவாங்க தெரியல. பேக் மீன்ஸ் இவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டான் போல. பட் எப்படியோ ஆகாஷ் ஆக்சுவலா நம்ம போடுற இதை பார்த்து பவுலிங்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா கேசரோட இன்ஜுரி என்ன தைரியத்துல, சப்போஸ் வந்து மழைல இல்லைன்னா நம்ம அந்த டார்கெட் கூட புஷ் பண்ணிருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்கு. 50-50 தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா 2 பவுலர் தான், ஸ்டார்க்கு இவரை மட்டும் நம்பி இறங்கிட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் வேணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட் கமின்ஸும் ஸ்டார்க்கும் தான் வந்து மொத்தம் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜேஸ் ஹசல்வுட் வந்து ஒரே ஒரு விக்கெட் தான். அப்படி பார்த்தா இவங்க 2 பேருமே போதும் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். பட் என்னன்னா லைன் லென்த் போட்டு கண்டெயின் பண்ண ஹசல்வுட் முக்கியமான விக்கெட் கோலியை தூக்கிட்டான். இன்கேஸ் மேபி கோலி இருந்திருந்தானா கூட ஏதாவது
அதான் இருந்திருக்கும். நம்ம இதே நம்பிக்கை வச்சு பேசிட்டு இருக்கோம், வட்ட வட்ட கோலி அடிப்பாரு சொல்லி ஒண்ணுமே நடக்க மாட்டுது. சரி பார்க்கலாம் அடுத்ததுல வாய்ப்புள்ள ராஜா. எப்படின்றது. கேஎல் ராகுல் ப்ராமிசிங்கா விளாண்டான், சூப்பர் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. ஸோ கேஎல் ராகுல் நம்ம எப்படி சொல்றது, ஒரு ரிலேபிளான பேட்ஸ்மேனு, ஒரு நல்ல ஓப்பனர் கிடைச்சது. ஸ்பாட்டை அவன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ ரோஹித் சர்மா கேப்டனா இல்லைன்னா அவரோட நிலைமை என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே. கடைசியில ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, அஸ்வின் வேற ரிட்டைர்மெண்ட். என்ன நடந்துச்சு என்ன பாலிடிக்ஸ்னு தெரியல. அண்ணன் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு போல அஸ்வின். போங்கடா நீங்களும் உங்க கிரிக்கெட் அப்படின்னு ஓடி வந்தாரு. நான் எங்க வீட்டுக்கு போறேன், கோச்சுக்கிட்டு போறேன் போயிட்டாரு. சரி ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸ். அவ்வளவுதான். ஹி கேன் பி அ வெரி குட் ஹெட் கோச் இன் ஃபியூச்சர். லைக் அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கு. he is a very good cricketing brain, I can say. So let's see in future how it is going to be. So, என்ன பாசிட்டிவா போச்சுன்றதை பார்த்துடலாம். இந்தியா சைட்ல இருந்து பிகஸ்ட் பாசிட்டிவ், கண்டினியூங் பாசிட்டிவ் விச் இஸ் பும்ரா. பும்ராவோட திறமை இன்னொன்னு மெருகேறிட்டே போயிட்டு இருக்கு. என்ன எப்படி விளையாடணும், அதான் 1 vs 11 மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. சிராஜும் மேபி ஆகாஷ் தீபோட பாசிட்டிவ் இன்டென்ட் கொண்டு வந்தாரு லைக் பேட்டிங்ல. சரி ஒரே ஒரு டவுட், சிராஜ் எதுக்கு 8 டவுன் இறங்கினாரு எனக்கு தெரியல. அதனால மேபி இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிராஜ். இல்ல என்னைய பாத்துருக்கீங்களா, இறங்கி கொஞ்சமா நின்னாங்க, அது எனக்கு தெரிஞ்சு. இல்ல நல்லா போட்டாரு அவர். லைன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட பவுலிங்ல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் நான் பாக்கல. இல்ல இப்படி நாம இது எப்படி கம்பேர் பண்ணு நான் சொல்றேன். நீ டிராவிஸ் ஹெட்டையும் ஸ்மித்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மத்த எல்லா பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டாங்க அப்பார்ட் ஃப்ரம் லபுஷன். டிராவிஸ் ஹெட்டும் ஸ்மித்தும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணனால மேபி இவங்களோட பவுலிங் கிளிக் ஆகாம போயிருக்கலாம். இன்கேஸ் டிராவிஸ் ஹெட்டையோ ஸ்மித்தையோ வந்து ஏர்லியரா எடுத்திருந்தாங்கன்னா இது நல்லா பாசிட்டிவாவே போயிருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா பவுலிங்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான இடத்துல ரொட்டேஷன் மட்டும் தேவை, வேற ஒன்றும் இல்லை. பும்ராவை வந்து பிரேக் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இவங்க அது போக வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா டிராவிஸ் ஹெட்டும் சரி ஸ்மித்தும் சரி ரன்னு போகும்போது ரன்னு லீக் ஆகாம ரோஹித் சர்மா பார்த்துருக்கணும். என்னன்னா இப்போ பும்ரா போல கண்டிப்பா ரன் அடிக்க போறது இல்லை, விக்கெட் தான் வந்து விக்கெட்டை காப்பாற்றணும் தான் விளாடுவாங்க. பட் சிராஜ் போடுறப்பையும் ஆகாஷ் தீப் போடுறப்பையும் வந்து ரன்ஸ் எந்த சைடு போதோ அதுக்கு ஃபீல்ட் செட் பண்ணிருக்கணும். இதே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கோலி ஒரு அட்வைஸ் சொன்னா பாத்தியா, சிராஜ் வந்து ஒரு ஸ்கேம்பிள் சிம் போடுவான். சோ அது வந்து இன்டென்டாவே அவன் அடிச்சு அடப்பறம் மேல எம்பின்னு சொல்லி கரெக்டா நான் லாஸ்ட் வீடியோல கூட சொன்னேன், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு செஸ்ட் லென்த்ல அடிச்சோம்னா அவுட்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி போட்டு எடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். எப்படி எந்த பவுலர் ரன்ஸ் போறாங்களோ அவங்கள வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணாத மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணணும். இவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா டிராவிஸ் ஹெட் ஸ்மித் ரெஸ்ட்மா இருக்க போறது கிடையாது. நீ நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட்ல வந்து ஸ்மித்தோட பேட்டிங் வந்து அப்படியே ஸ்டெம்பை நோக்கி நகர்ந்துட்டே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 2 ஸ்டெம்பை லீவ் பண்ணி நின்றாரு ஸ்டான்ஸ். அடுத்த டெஸ்ட்ல அப்படி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்தவனாண்டு நல்லா ஃபார்ம் ஆயிட்டான். ஸோ ராகுல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண லைக் பேட்டிங் வந்து க்ளோஸ் டு த பாடியே எடுத்துட்டு போனாரு. வெளியே எடுத்துட்டு போனா தானே எட்ஜ் ஆகும் அப்படின்னால க்ளோஸ் டு த பாடியே டெஃபென்ஸும் ஈஸியா இருந்துச்சு. வெளியில எந்த பால் நல்லா போட்டாலும் அந்த பால் மட்டும் ஸ்கோரிங் பாலை மட்டும் கரெக்டா பார்த்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இதே டெக்னிக் எல்லாரும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டெண்டுல்கரோட அந்த கவர் டிரைவே இல்லாம 241 அடிச்சதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் டெண்டுல்கரோட டெம்பர்மெண்ட் வேற, விராட் கோலியோட டெம்பர்மெண்ட் வேற. எனக்கு கேரக்டர் படி பார்த்தோன்னா டெண்டுல்கர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்மைரிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஸ்கில்ஃபுல்லா விளாடுவாரு. பட் கோலி கொஞ்சம் அக்ரெசிவ் டைப் ஆஃப், கோலிக்கு ஸ்கில்ஃபுல் இல்லைன்னு சொல்லல, ஸ்கில் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா அக்ரெசிவ் டைப் ஆஃப். இவன் இப்படி போட்டானா இவனை அடிச்சு காமிக்கணும் தான் விளாண்டாரு. கவர் டிரைவ் கரெக்டா போயிடுச்சுன்னா அந்த மேட்ச் வந்து நல்லா ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும் கோலிக்கு. சோ அவரோட பாசிட்டிவ் தான் அவர் ட்ரை பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் சொல்றதெல்லாம் எனக்கு அதுல ஐடியா இல்ல. மேபி ரெண்டு கவர் டிரைவ் வந்துச்சுன்னா அந்த மேட்ச்ல 50 or 100 இருக்கு கோலிட்டு வந்து. சோ இதான் அவர் திங்க் பண்ணிருப்பாரு. மேபி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த பிரச்சனை இருந்துச்சு இருக்கு, அவர் செக் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான், மத்தபடி நம்ம எதுவும் சொல்ல போறது தேவையில்லை. ரோஹித் சர்மா நம்ம மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து ஒரு லைக்
பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, மீன்ஸ் லைக் பிரஷர் எல்லாம் வந்து ஆனா அஸ்வினோட இருக்கிறப்ப பேட்டி கொடுத்தாரு. இவர் தான் கிளம்ப போறாரு இருந்துச்சு ரோஹித் சர்மா. ஒன் பிக் அனௌன்ஸ்மெண்ட்னாலாம் சைட்டு ரோஹித் சர்மா முடிச்சுக்கிறாரு போலன்னு பார்த்தா ஒன்னா போவோம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்து என்னோட தப்பெல்லாம் நான் பார்த்துட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்றது. நம்ம அவங்களாம் ஒரு லெஜெண்ட் கேட்டகரி. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி நம்ம போது நம்ம வீடியோ ரீச் ஆக போதான்னு தெரியல. நிறைய பேரோட அவங்களோட தாட்ஸ் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாரு. லெட்ஸ் see இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி நடக்காம பாருங்க. அவ்வளவுதான். மேன் ஆஃப் த மேட்ச் அப்கோர்ஸ் ரெயின் 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 ஹெட் தான் ஆக்சுவலா மேன் ஆஃப் த மேட்ச். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க கடைசி நாள் வந்து இது வரலன்னா மழை வரலன்னா இந்தியா அடிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. 50-50 சான்சஸ் தான். சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம், மே நாட் பி இருக்கலாம். ஏன்னா மொமெண்டம் வந்து இந்தியா பக்கம் இருந்துச்சு. என்ன வேணா நடந்துச்சு. ஒரு 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 மாதிரி ஒரு தாட்ல இருந்தாங்க. மேபி போயிருக்கலாம், மே நாட் பி போயிருக்கலாம், போகாம இருக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஆஸ்திரேலியா வந்து கேம்லிங் மாதிரி ஆக்சுவலா அவங்க டெஸ்ட்டை வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் இருந்தால் கண்டிப்பா மழை வராம இருந்தா இந்தியாவுக்கு என்ன பொறுத்தளவு ஒரு 70% ஆஃப் சான்சஸ் இருந்திருக்கும்ன்றது தான் என்னோட இது. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரன் ரேட், ஐ மீன் ஓப்பனிங் ராகுலா இருக்கட்டும் இல்ல ஜடேஜாவா இருக்கட்டும், மிட்ல யாராவது ஒருத்தராவது வந்து ஒரு ஒரு சான்ஸ் எடுத்திருப்பாங்கன்றது தான் என்னோட இது. மேபி பண்ட்டு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அந்த இடத்துல. அவங்களோட கேம்லிங் வந்து தப்பா கூட ஆயிருந்திருக்கலாம். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல வந்து இன்கேஸ் மழை வரல, இந்தியாவோட பேட்டிங் ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா சான்சஸ் நம்ம பக்கம் திரும்பி இருக்கும். எனக்கு இன்னொன்னு, அவங்க இந்த ஒரு கம்மி ரன்னுக்கே விக்கெட் விட்டது வந்து அவங்க எல்லா பாலும் சுத்தி அடிச்சு ஆடணும் தான் விட்டது. அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஆடி இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் மோஸ்ட்லி அவங்க ஆடி இருக்க மாதிரி தான் வாய்ப்பு. ஏன்னா அடிச்சு ஷாட் எல்லாமே ரொம்ப அவசரத்துல. கரெக்ட் இல்ல, இதே ஃபாலோ ஆன் ஆயிருந்தோம்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு கம்மி தான். ஓகேவா? சோ 0% ஒரு சான்சஸ் 0%. நம்ம அந்த ஃபாலோ வந்து கால்ல இருந்து பவுலிங் போட்டு சாவடிச்சு கொடுப்பாங்க. கரெக்ட். இந்த ஃபாலோ ஆன் தவிர்த்தனால மேபி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஹோப் தான். இல்ல இப்ப நம்ம என்ன தெரியுமா ரிசல்ட் சொல்லிருப்போம், ஆஸ்திரேலியா ஓன் பை அன் இன்னிங்ஸ் தான் சொல்லிருப்போம். வேற என்ன சொல்றோம், இவ்வளவு ரன்ஸ் சொல்லிட்டு வேற என்ன, அதான் நடந்திருக்கும். கண்டிப்பா. ஓகே ஓகே. மேபி அந்த 2 லாஸ்ட் ஒரு 40 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் கொடுத்தனால லெஜெண்ட்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். அப்படி வேணா சொல்லுங்க. இல்ல, நான் இந்த பாயிண்ட் இப்படி சொல்ல வரேன். நம்ம வந்து கோலி ரோஹித்னு பேசி ராகுல தவிர இல்ல ரவீந்திர ஜடேஜா தவிர கில்லு ரிஷப் பண்ட், நீ யோசிச்சு பாரு. கில்லு ரிஷப் பண்ட்டோ சரி என்ன விளாண்டாங்க? விளாடல எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன சொல்ற? ஜெய்ஸ்வால்மே ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் எதுவும் விளாடல. இல்லடா, அந்த ஹோப் கொடுத்தாங்க. ஆக்சுவலா என்னைய கேட்டா ஜெய்ஸ்வாலும் கோலியா இருக்கட்டும், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஹோப் கொடுத்தாங்க. ரிஷப் பண்ட் வந்து ஓரளவுக்கு அக்ரெசிவா விளையாண்டாரு, கில்லும் ஓரளவு ஹோப் கொடுத்தாரு. பட் ஹோப்பே இல்லாத அளவுக்கு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மேபி ரோஹித் சர்மா சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேற வழி இல்ல, ரோஹித் சர்மா தான் சொல்லலாம். வேற பண்ட்டுக்கும் வந்து அவன் மேல இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் போறதுக்கு முன்னாடி இருந்தே மேல வந்து ரொம்ப ரிஷப் பண்ட்னு சொல்லி ப்ரெஷர்ல ஆடுற மாதிரியே இருக்கு. நம்ம அடிக்கணும். அந்த போன பிஜிடில ஆடின ரிஷப் பண்ட்லாம் கேஷுவலா வந்து இறங்கி ஆடிட்டு இருந்தாப்பு. இந்த தடவை அந்த ரிஷப் பண்ட் அதனாலதான் ஒருவேளை ஆட முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபெயிலியர் தான், ரொம்ப பெரிய ஸ்கோர் எதுவுமே அடிக்கல ரிஷப் பண்ட் 3 டெஸ்டாவே. ஸோ வந்து மேபி இருக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு நம்ம நினைக்கிறோம் சரி கோலி அடிச்சிருவான், ஜெய்ஸ்வால் அடிச்சிருவான், யாரோ ஒருத்தர் அடிப்பான்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். பட் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து அந்த ஒரு ஹோப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் இப்ப என்னன்னா, இப்ப ஒரு பக்கம் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பெரிய ரன் ஒரு பழமொழி வந்துருச்சு, ஒரே ஒரு பழமொழி வந்துருச்சு சொல்லவா? சட்டியில பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? இல்லண்ணே, இப்ப மோரார்லெஸ் வந்து அதே பாயிண்ட் தான் வரும். என்னன்னா பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்?
பச்சை தண்ணின்னு தெரிஞ்சா எதுக்கு அங்க இருந்து காசை போட்டு கூட்டு போற ஆஸ்திரேலியாக்கு? இத்தனை பேர் இருக்கா, வேற பொங்குற பாலை கூட்டு போயிருக்கலாம்ல. இல்லடா, இப்போ ஒரு பீரியட்ல வந்து டிராவிட சொல்லிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் புஜாராவை சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஆளும் இல்ல. ஓகேவா? சோ ஒரு பீரியட்ல வந்து இவங்க எல்லாம் கண்டிப்பா நிப்பாங்க அப்படின்ற ஒரு பீரியட்ல புஜாராவும் நமக்கு முரளி விஜய் மிஸ் ஆச்சு. ஓகேவா? புஜாரா மேல மிஸ் ஆச்சு. அப்புறம் ரகானேயோட மிஸ் ஆச்சு. இப்ப எந்த பேட்ஸ்மேனை கூட்டு போனா நல்லது அப்படின்ற ஒரு ஹோப்பே இல்லையே ஆக்சுவலா. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரோஹித் கோலி பால கிரைண்ட் பண்றதுக்கு வந்து அப்ப ரொம்ப கம்மி ஆகுது. இந்த மாதிரி ஒரு 100 பால் ஆடி ஒரு 30 ரன் 35 ரன் கொண்டு போறது, அடுத்த ஒரு 50 ரன் வந்து இன்னும் ஒரு 100 பால் ஆடுறது, அந்த மாதிரி பால் கிரைண்ட் பண்றதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. நீங்க சொன்ன மாதிரி இந்த புஜாரா, ரஹானே, முரளி விஜய் அந்த ஸ்டேஜோடய எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு. இப்ப எல்லாருமே இன்னொன்னு, ஃபர்ஸ்ட்லாம் இந்த கோலி அடிக்கிறது எல்லாமே அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒண்ணு புஜாரா நிப்பாப்ல, இல்லைன்னா விஜய் நிப்பாரு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு பால கிரைண்ட் பண்ணாதாம இந்த பக்கம் இருக்கவங்க அடிக்க முடியும். கோலி எல்லாம் வந்து ரொம்ப கட்டையை வச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆடுற ஆளுங்க. ஆப்போசிட்ல நிக்கிறியா, நான் ஒரு 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 30 பால் 40 பால் பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி தானே எல்லாரும். ரோஹித் சர்மாவே அப்படித்தானே. இல்ல இப்ப போன பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராகுலை தவிர எல்லாருமே அக்ரெசிவ் பிளேயிங்ல தான் இருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன். அதான் நமக்கு பெரிய இல்ல இல்ல நான் இதை டெக்னிக்கலா சொல்றேன். ராகுலை தவிர எல்லாரும் பேட்டை வெளியில தள்ளி வச்சு விளாண்டாங்க. ராகுல் க்ளோஸ் டு த பாடி வச்சு விளாண்டாரு. அதனாலதான் நிறைய பால் எட்ஜ் எடுக்கல. நிறைய பால் வந்து ராகுலுக்கு எட்ஜ் எடுக்கல. ஸ்கோரிங் ஏரியாலையும் போக முடிஞ்சு. 1 2 3 கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்கோரிங் பாயிண்ட் நீ அதே மாதிரி ஜடேஜா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து மிடில் பண்ணான். எல்லா பாலையும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து மிடில் தான் பண்ணான். அவனும் க்ளோஸ் டு த பாடி வச்சிருந்தான். பேட் ஆஃப் எல்லாமே அதான் நான் போன மேட்ச்லயே நான் சொன்னேன். செகண்ட் டெஸ்ட்ல பிங்க் பால்லே சொன்னேன் ஜடேஜா உள்ள இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அதோட இது தெரிஞ்சிருச்சு. நான் அடுத்த டெஸ்ட்லயுமே வந்து ஸ்பின் கண்டிப்பா முக்கியமா ஒரு வேலை செய்ய போகுது. அஸ்வின் இல்லாத நம்மளுக்கு கஷ்டம் தான். மேபி அஸ்வின் வந்து பேட்டனை வாசிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அட்லீஸ்ட் வாசிக்காங்க. இப்ப யார தூக்க போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அடுத்த மேட்ச்ல நம்ம 11ல ஏதாவது மாற்றம் கண்டிப்பா இருக்கும். அநேகமா கில்லுக்கு காய்ச்சலோ இல்ல கை உடையதோ கில்லு